என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சில வேளைகளில் உங்கள் மனம் காயப்படுகிறது, உடைந்து போகிறது. அதை குணமாக்க ஒரு மருந்தும் இல்லாததைப் போல நித்திரை இல்லாமல் இரவும் பகலும் பல வேளைகளில் தவித்து கொண்டிருக்கிறீர்கள். சரீர வியாதிகளை சுகமாக்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான மருந்துகள் இருக்கிறது. ஆனால் மனதின் காயங்களை குணமாக்க இந்த உலகத்தில் மருந்தே கிடையாது. தீர்க்கதரிசி எரேமியா ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார். அதை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி உங்களை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறாராம். இந்த சௌக்கியமும் ஆரோக்கியமும் சரீரப்பிரகாரமான சௌக்கியத்தை சொல்லவில்லை. ஆண்டவர் மனதில் உள்ள பாரங்கள், மனதில் உள்ள கவலைகள், மனதில் உள்ள வருத்தங்களை மாற்றும்படி சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி நான் அவர்களை குணமாக்கி என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் மனதில் உள்ள எல்லா காயங்களையும் குணமாக்குகிற தேவன். கூடவே வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று. உங்களை குணமாக்க விரும்புகிற தேவன் 2 காரியத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். ஒன்று, அவராக தருகிற ஒரு சமாதானம். கூடவே மற்றொன்றையும் கொடுக்கிறாராம், சத்தியத்தை கொடுக்கிறார். ஏதோ ஜெபித்தோம் சமாதானம் வந்தது என்று அல்லாதபடி அதை அடுத்து அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன வசனத்தின்படி வாழ வேண்டும், எந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும்படி சமாதானத்தையும் கொடுக்கிறாராம், சத்தியத்தையும் கொடுக்கிறாராம். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கலாம், மனதில் சமாதானம் வரும். ஆனால் அவர்கள் கடந்து போன பிறகு சில வேளைகளில் அந்த சமாதானம் குறைவது போல தெரியும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சத்தியத்தை பிடித்து கொள்ள வேண்டும், வேதத்தை பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னை விடுதலை செய்தீர், இனிமேல் இந்த விடுதலை தொடர்ந்து என் வாழ்க்கையில் இருப்பதற்கு நான் உம்முடைய சத்தியத்தை பற்றி கொள்கிறேன் என்று நீங்கள் சத்தியத்தை பிடித்து கொள்ள வேண்டும். சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல தேவனே, பரலோக பிதாவே, உம்முடைய ஜனங்களின் காயங்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீர். யாரெல்லாம் இருதயத்தில் காயப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானம் சத்தியம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் அவர்கள் இருதயத்தில் இருக்கிற துயரங்களை எல்லாம் மாற்றி அவர்களை சந்தோஷத்தால் நிறைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, கிருபை கூட இருக்கட்டும், வழி நடத்துங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் மனதின் காயங்களை ஆண்டவர் குணமாக்குவார். கூடவே சத்தியத்தை வெளிப்படுத்துவார். சத்தியத்தை வாசியுங்கள், சத்தியத்தை நேசியுங்கள், சத்தியத்தில் நடவுங்கள். காயங்கள் ஆறும், கவலைகள் தீரும், வாழ்க்கை மகிழ்ச்சியாகும். நீங்கள் இந்த டுடேஸ் விக்டரினால் ஆசீர்வதிக்கப்படுவது போலவே பிறரும் ஆசீர்வதிக்கப்படும்படி தயவு செய்து இந்த செய்திகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளெல்லாம் சமாதானமாய் நடத்துவார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.